Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions, exercise 1.3 seventh sum. An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown. Express the volume B of the box as a function of x. So என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓப்பன் பாக்ஸ் ஆனது ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியலாக செய்கிறோம். ஸ்கொயர் பீஸ் உங்களுக்கு தெரியும், நான் அதை கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல். அதுலேயும் ஒவ்வொரு சைடுமே 24 சைடு. ஸோ ஸ்கொயர்லேருந்து எல்லா சைட்ஸும் சேமாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு சைடுமே 24 சைடு இருக்குதா. இதுலேயும் ஈக்குவல் ஸ்கொயர்ஸை கட் பண்ணுறாங்க. கார்னர்ஸ்லேருந்து ஈக்குவல் சைட்ஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டயக்ராமாக நல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு சைடாக ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணோடனே இந்த சைட்ஸை வந்து டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அது ஆக்சுவலாக ஒரு எக்ஸு அதான் அது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்டிங் எதுவுமே எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அவ்வளோ. ஸோ வந்து இது எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இது எக்ஸு, இது எக்ஸு. ஸோ எல்லாமே எக்ஸு. ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம கட் பண்ணது ஒரு எக்ஸ் லென்த்து. ஸோ அப்புறம் டோட்டல் லென்த்து உங்களுக்கு என்ன வரும்? 24 - 2x. டோட்டல் சைடு 24. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு. ஸோ அப்போ குறைச்சிங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸ் குறையும். ஸோ அதனால தான் நம்ம 24 - 2x. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடியதை மடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆனது உருவாகுது சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம வால்யூமை, இதனுடைய வால்யூமை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து இது பண்ணணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வால்யூமில் என்ன தெரியும்? லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட். ஸோ இந்த பாக்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இது ஓப்பன் பாக்ஸ் மேட் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு வால்யூம் கண்டிப்பாக வரணும்னு தெரியும். ஸோ ஹைட் வந்து உங்களுக்கு தெரியும். ஹைட்டு நான் சொல்கிறேன் இருங்க. ஸோ லென்த்து பிரெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லென்த் என்னென்னு பாருங்கள். லென்த்துனா என்னது? 24 - 2x. ஸோ ஏன் நம்ம வந்து மடக்குவோம், இதை மடக்குவோம் கண்டிப்பாக. ஸோ மடக்கும்போது ஒரு ஓப்பன் பாக்ஸ் மேட் ஆகுதுன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த ஒவ்வொரு சைடுமே உங்களுக்கு 24 - 2x தான் இருக்கும். 24 இருக்குது, ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். 2 எக்ஸை கட் பண்ணனால நம்மளுக்கு வந்து 24 - 2x என்ற லென்த்து மட்டும்தான் இருக்கும். இதில் லென்த்துக்கும் சரி தான், பிரெட்டுக்கும் சரி. இது ஸ்கொயர்னு கண்டிப்பாக கொடுக்கல, அதனால் நம்மளால் இதை வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்ல முடியாதனால நம்ம வந்து லென்த் டு பிரெட் எடுத்துருக்கோம். லென்த் டு பிரெட்டு. ஸோ கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்குது, பட் வந்து லென்த் டிஃபர் ஆகலாம். ஹைட் இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு ஸ்கொயர் பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால தான் இது உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்குது. 24 - 2x, இங்கே ஒரு 24 - 2x. ஸோ லென்த்து பிரெட்டுமே உங்களுக்கு என்னது? 24 - 2x. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு 24 - 2x, இந்த சைடும் 24 - 2x, இந்த சைடும் 24 - 2x. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். இப்போ ஹைட்டு. ஸோ ஹைட்டு ஒன்றுமே இல்லை, எக்ஸு தான். ஏன் நம்ம இப்போ மடக்கும்போது ஒரு 3D ஷேப் வச்சிடும். ஒரு 2D ஸ்கொயர்லேருந்து ஒரு இதை மடக்கி நம்ம சொன்னபடி வெட்டி அவங்க மடக்கும்போது ஒரு 3D ஷேப் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படியே ஃபார்ம் ஆகுது, கண்டிப்பாக ஹைட் உருவாகும். அது நம்ம எவ்வளோது ஹைட் பண்ணோம், எவ்வளோது வெட்டணும். இந்த சைடு பாருங்கள், இதை பார்த்தா நல்லா தெரியும். எக்ஸை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸை கட் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம அது ஹைட்டை எக்ஸுன்னு எடுத்துருக்கோம். அதனால் இந்த ஹைட்டை நீங்கள் எக்ஸுன்னு தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு லென்த் பிரெட் தான் வந்து 24 - 2x வந்துடும். ஹைட் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆயிடும். இப்போ நம்ம இது v of x அண்ட் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே எக்ஸ் போடலை. இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு சேமாக இருக்குது. சால்வ் பண்ணிங்கன்னா இது வந்து a - b the whole square ஃபார்முலாவை a - b a + b அந்த ஃபார்முலாவில் போட முடியும். ஸோ அடுத்தது இது நம்ம சால்வ் பண்ணுவோம். 24 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 576 வரும். 24 ஸ்கொயர் எடுத்தாலே வந்துடும். 24 × 2, ஸோ -48x. ஸோ மறுபடியும் 24 × x 48x. 2x. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4, x × x x². ஸோ ஆன்சர் கிடச்சி. ஸோ இதை ரெண்டு சால்வ் பண்ணிக்க நமக்கு என்ன வரும்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதுறேன். 4x². இதை ரெண்டு சால்வ் பண்ணிங்கன்னா 96x வரும் ப்ளஸ் 576. ஸோ நம்ம தான் வால்யூமை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சம்மரை கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.